இன்றைக்கு சேலம் மாநகரிலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். சேலம் மாநகரத்துக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றன. பாலமலை, சித்தமலை, இரண்டு மலைகளுக்கு நடுவே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இரண்டு மலைகளையும் அரணாக கொண்டு 1700 மீட்டர் நீளம், 40 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் தான் இந்த மேட்டூர் அணைக்கட்டு என்னும் அற்புதமான நீர்த்தேக்கம். அது இருப்பது இந்த சேலம் பகுதியில் தான் என்று சொல்லிக் கொள்வதிலே சேலம் பெருமைப்படுகின்றது. ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமும் இருப்பதும் இந்த பகுதியில் தான் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மத்திய அரசுக்கு சொந்தமான மாபெரும் எஃகு தொழிற்சாலை இருப்பதும் இந்த சேலம் மாநகரில். ரசாயன தொழிற்சாலை, அலுமினிய தொழிற்சாலை, பருத்தி நெசவாலை மற்றும் ஆண்டு ஒன்றுக்கு 40,000 டன் எவர் சில்வர் தகடுகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தொழிற்கூடங்கள் நிறைந்த இந்த நகரத்தை எழில் சிந்தும் தொழில் நகரம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட மாநகரம் தான் இந்த சேலம் மாநகரம். செம்மறி ஆட்டுக்கு கர்த்தராகி இயேசுநாதர் தன் தோள் தந்தார். செம்மறி ஆட்டுக்கே, அந்த ஆடுகளுக்காக ஒரு செம்மறி ஆடுகளின் ஆய்வு நிலையம் இருப்பது பொத்தனேரியில். அது இருக்கக்கூடியதும் இந்த சேலம் பகுதியிலான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய, ஏழைகளின் ஊட்டி, குளிர் பிரதேசத்தின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இருப்பதும் இந்த பகுதியில் தான். ஒரு காலத்தில் TRS என்று சொன்னால் TR சுந்தரம் என்று மாபெரும் புகழோடு கொடிகட்டி பறந்த, ஆசியாவிலேயே 142க்கு மேற்பட்ட திரைப்படங்களை எடுத்து 3 முதலமைச்சர்களை, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையும், இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய முத்தமிழ் காவலர் கலைஞர் அவர்களையும், ஏன் ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நடிகர் NTR அவர்களையும் 3 முதல்வர்களை உருவாக்கிய, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பழம்பெரும் நடிகர்களை, பழம்பெரும் இயக்குநர்களை, பழம்பெரும் எழுத்தாளர்களை, பழம்பெரும் நட்சத்திரங்களை பட்டை தீட்டிய ஒரு கலைக்கூடமாக இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தது இந்த சேலம் மாநகரில் தான் என்பதை மார்தட்டி சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். அது மட்டுமல்ல, ராமாயணத்தின் படைப்பிலே கதாபாத்திரங்கள் எம்பெருமான் ராமன், சுக்ரீவன், வாலி, இந்த 3 கதாபாத்திரங்கள் அடங்கிய அந்த வாலி மோட்சம் என்று சொல்வார்கள். அது வாலி வதம் தான் என்றாலும் அந்த வாலி மோட்சத்தை அடிப்படையாக கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய 3 அற்புதமான தூண்களை 13ஆம் நூற்றாண்டின் கலை பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் இருக்கும் தாரமங்கலம் இருப்பதும் இந்த சேலம் பகுதியில் தான். மற்றும் எல்லோருக்கும் இங்கே சேலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய மனக்கோட்டையில் இருக்கும் எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும் தெய்வமாக இருக்கும் கோட்டை மாரியம்மன் இருப்பதும் இங்கேதான். திப்பு சுல்தான் கட்டிய மசூதி, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்னும் எத்தனையோ அன்பு திருச்சபைகள் இருப்பதும் இந்த சேலம் மாநகரில் தான். இப்படி எத்தனையோ பெருமைகள் இருந்த இந்த சேலத்துக்கு சைலம் என்று சொன்னால் கிரேக்க சொல் மலையும் மலை சார்ந்த இடம் என்று சொல்வார்கள். அந்த சைலம் என்ற வார்த்தை தான் மருவி மருவி என்று சேலம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சேலம் மாநகருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு உண்டு. ஒரு பெண்ணின் கன்னத்தை பார்த்து வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த கன்னத்துக்கு ஓமையாக, அன்னத்துக்கு உறுதுணையாக, குடுகுடு கிழவனில் இருந்து ஆரம்பித்து சின்ன சிறுவர்கள் முதல், ஏன் மசக்கை பெண்கள் முதல் தொடங்கி மாநகரத்து பெண்கள் வரை எல்லோரையும் இணைக்க வைக்கும் மாங்கனியாம். மாங்கனியின் மாபெரும் சிறப்பை கொண்ட தலம்தான் இந்த சேலம். மாங்கனி மட்டும் இனிப்பதில்லை, இந்த சேலத்து மாநகரத்து மக்களும் இணைக்கக்கூடியவர்கள் தான் என்று இருக்கக்கூடிய இந்த தொழில் நகரமாம், எழில் நகரமாம் இந்த சேலம் மாநகரில் இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சேலம் மாநகரத்தில் என்ன தலைப்பெடுக்கலாம்? எந்த நாள் இனிய நாள், அதாவது எந்த தினம் இனிய தினம்? அது குழந்தைகள் தினம் இல்லை, மகளிர் தினம் இல்லை, திருமண தினம் இல்லை, ஆசிரியர்கள் தினம், தியாகிகள் தினம், உழவர்கள் தினம், சுற்றுப்புற சூழல் தினம், முட்டாள் தினம்,
இத்தனை தினங்களுக்கு மேலாக எல்லா தினங்களுமே எல்லா நாளுமே நல்ல நாள் என்று இந்த தலைப்பை கொண்டு இங்கே வாதாட, வார்த்தைகளால் போராட இளம் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒரு எலி அதனுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுங்களா. அதுக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்திலேயே நல்ல உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு மணமகன் தான் நம்ம எலி மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதுங்களா. இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எதுங்க? வானம். வானத்துக்கிட்ட போய் அந்த எலி கேட்டுதான், என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. வானம் திருப்பி கேட்டது, ஏன் என்னை நீ மணமகனா தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டப்போ, இந்த உலகத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் நீ தான் இருக்க, அதனால என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சான். அதுக்கு வானம் சொல்லியிருக்க, ஐயா நான் வானமா இருந்தாலும் என்னையே மூடி மறைக்கிற அளவுக்கு சக்தி படைச்சவன் மேகம். அந்த மேகத்தை தான் உன்னுடைய மகளுக்கு சரியான மணவாளனா இருப்பான், நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிச்சான். மேகம் உடனே சொன்னிச்சான், வானத்தையே மூடுற அளவுக்கு எனக்கு வல்லமை இருந்தாலும் என்னை ஒரே ஊதி வருண பகவான் காற்று என்னை களைச்சிருவான், என்னை விட சக்தி படைச்சவன் வருணன் தான், அதனால் நீ அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிச்சான். காற்று பகவான் சொல்லிட்டு போய் கேட்டப்போ, நான் என்ன விசையா ஊதினாலும் ஒரு கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு சுவரை என்னால் அசைக்க கூட முடியல, அதனால் கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு சுவரை போய் உன்னுடைய மகளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு காற்று பகவான் சொன்னார். அதன் பிறகு ஒரு கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு கிட்ட அந்த எலி கேட்டுதான், நீ தான் உலகத்திலேயே வலிமையானவன், நீ என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அதுக்கு அந்த கட்டடம் சொன்னிச்சா, என்னதான் நான் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டு என்னை தோற்று வச்சிருந்தாலும் என்னையும் அடியில் நோண்டி குடஞ்சி போகிறது ஒரு எலிதான், அந்த எலியே உன்னுடைய மகளுக்கு மணமகனா தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிச்சான். இதுல இருந்து என்ன தெரியுங்களா ஐயா அர்த்தம்? தன்னுடைய சக்தி தனக்கே தெரியாம வெளியில சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்தியை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் முட்டாள்கள் இல்லையா? அந்த முட்டாள்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, ஏழையா இருக்கிறதும் அவா, தன் கையில ஏர் பிடிக்கிறதும் அவா, வியர்வை துளியையும் கண்ணீர் துளியையும் சிந்துறதும் அவா, அரிசி கோதுமை ரவா அத்தனையும் மண்ணுல விளைய வச்சு கொடுக்கிறது அவா. அப்பா கடவுளே சிவா, நீ காப்பாற்ற வேண்டிய ஆளுதாயா அவா. அவா மட்டும் இல்லைன்னா இங்க யாருக்குமே இல்ல பூவா. ஒரு உழைக்கும் வர்க்கத்தை பார்த்து, ஒரு உழவர் இனத்தை பார்த்து அவா என்று தாங்கள் சொல்லியதற்கு உங்களை நான் பாராட்டுகின்றேன். ஐயா, இன்னைக்கு உணவு தானியங்களை தரக்கூடிய விளை நிலங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய இறைப்பை காலியா இருந்தாலும் தன் தோல்ல களப்பை ஏந்தி களத்துல இறங்குறான் பார்த்தீங்களா உழவன். அந்த உழவனுக்காக நான் கொண்டாடக்கூடிய உழவர் தினம் தாயா என்னுடைய வாழ்க்கையில சிறந்த நாள். ஐயா, நான் +2ல எடுத்த மார்க்குக்கு ஒரு டாக்டராவோ இல்ல ஒரு என்ஜினியராவோ இல்ல லட்சமா பணம் பொருளக்கூடிய சாஃப்ட்வேர் படிப்புக்கோ போயிருக்கலாம். நான் போகல. ஏன் தெரியுமாங்க ஐயா? இந்த படிப்பெல்லாம் என்ன மட்டும்தாங்க வாழ வைக்கும். ஆனா இந்த மண்ணை வாழ வைக்கக்கூடிய படிப்பு விவசாய படிப்பு. அதுதாங்க ஐயா என்னுடைய படிப்பு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய அறிவாற்றலால ஒரு மாணவனுடைய தலைவிதியை மட்டும்தான் எழுத முடியும். ஆனா இந்த மண்ணோட, இந்த பூமி தாயோடைய தலைவிதியை திருத்தி எழுதக்கூடிய ஒரே சக்தி எங்க உழவனுக்கு மட்டும்தாயா இருக்கு. பார்வையில் எளியவன், பசிப்பினி மறுத்தவன், கலப்பையின் காதலன், பயிர்களின் காவலன் என்னுடைய உழவன். அவனை சிறப்பிக்கக்கூடிய, அவனுக்கு மகுடம் சூட்டக்கூடிய அந்த உழவர் தினத்தை தவிர வேறு எந்த தினமும் என்னுடைய வாழ்க்கையில் சிறந்த தினம் அல்ல ஐயா. விவசாயத்தின் அருமை பெருமையை எடுத்து பறைச்சாற்றும் விதத்திலே உழவர் தினத்தை பற்றி பேசுவதற்காக வந்த இந்த இளைஞனை நான் பாராட்டுகிறேன். ஐயா, மக்கட்பண்பில்லாதவரை மரம் நாரியா வள்ளுவர். ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கயா. மனுஷனை விட மரம் தாயா சிறந்தது. மரம் தர்றத மனுஷன் தரவும் மாட்டான், தரவும் முடியாது. ஏன்னா மரம் உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, எழுத காகிதம், தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எரிக்க விறகு,
ஆட தூளி, போட வேலி, சுவாசிக்க காற்று, இவையெல்லாம் தருவது மரம்தான், மரம்தான், மரம்தான். இதை மட்டும் ஏன் மனிதன் மறந்தான், மறந்தான், மறந்தான்? சுற்றுச்சூழல் கெட்டு போச்சுங்கயா. சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும்னு சுற்றுச்சூழலை கெடுத்து 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 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறான். அட பாவி மனுஷா, 3வது தலைமுறையே இல்லாம போகுது. இதை ஏன் சொல்றேன்னா, இன்னும் 20 வருஷத்துக்கு தான் நல்ல தண்ணி கிடைக்குமா, இன்னும் 30 வருஷத்துக்கு தான் சுத்தமான காற்று கிடைக்குமா. பார்த்து பார்த்து 20 வருஷத்துக்கு கிடைக்குன்னு சொன்னா அதை எப்படி குறைக்கலாம்னு சில பேர் திட்டம் போட்டுருவான். இன்னும் 60 வருஷத்துக்கு தான் நல்ல தட்ப வெட்ப கிடைக்குமா. அதுக்கப்புறம் உலகம் என்ன நிலைன்னு இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இதை நான் சொல்லலையா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு சொல்லுதையா. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நம்ம நல்லா இருந்தாதான் தியாகி தினம், ஆசிரியர் தினம், மகளிர் தினம், உழவர் தினம் இல்ல எல்லா தினத்தையும் கொண்டாடணும்னா முதல் நம்ம நல்லா இருக்கணும்யா. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், சுற்றுச்சூழல் தினமே சிறந்ததுன்னு. உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? ஈவில் டவர் அல்ல, தொங்கும் தோட்டம் அல்ல, பிரமிட் அல்ல, சீன பெருஞ்சுவர் அல்ல, ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் இல்லையா. நேற்று உயிருடன் இருந்தவன் இன்னைக்கு இல்ல. இதுதான் உலகத்துல பெரிய அதிசயம். ஆக இருக்கிற அதுல நான் மாறுபட்ட கருத்து சொல்றேன். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி மூச்சை விட்டவன் மூச்சை வாங்க மறந்தா இல்ல. அப்படி இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்திக்கிறவன் தான் எல்லா நாளும் இனிய நாளே, இனிய நாளே. வாழ்க்கையில கேள்வி கேட்கணையா. கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்துகிட்டே இருப்பான். நீ யார் என்று கேள்வியை கேட்டார் சாக்ரட்டிஸ். உலக மகா முதல் சிந்தனையாளனானா. அதனாலதான் அவரை ஒழிச்சிட்டாங்க. அவனை ஒழிச்சாங்க, அவனோட சிந்தனையை ஒழிக்க முடியல. வேற விஷயம். துன்பத்துக்கு காரணம் என்று கேட்டார் புத்தர். கடவுளே ஆயிட்டார். உலகத்தின் ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்று கேட்டார் காரல் மார்க்ஸ். பொது உடைமைவாதியானார். உலகத்தின் ஏற்ற தாழ்வுக்கும் சமூக அவலங்களுக்கும் காரணம் என்று கேட்டார் பெரியார். பகுத்தறிவு பகலவனானார். இப்படி தன்னை சுற்றி இருக்கிற வாழ்வியல் கேள்விகளை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாள் அல்ல, இந்த வாரம் அல்ல, இந்த மாதம் அல்ல, 365 நாளும் இனிய நாளே, இனிய நாளே, இனிய நாளே. அண்ணா முட்டாள் எந்திரிச்சிருக்கிறார், என்னன்னு கேட்கலாங்கய்யா. சார் சொன்னார் சார், கேள்வி கேட்டால் பெரிய ஆளாயிரலான்னு. எங்கள் வாத்தியார்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆவீங்கன்னு கேட்டேன். நான் பெரிய ஆளுங்க. திட்டமிட்டும் லட்சியத்துடன் கடின உழைப்பக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா நாளுமே இனிய நாளையா. தினம், திருமண தினம், இந்த தினமெல்லாம் ஒரு சிறந்த தினம் அல்லங்க. ஆண்டவனுடைய படைப்பில் எல்லா நாளும் ஒரு இனிய நாளாகவே எடுத்துக்கலாங்க. இப்போது பொதுவாக ஒரு திருமணத்துக்கு போகிறோமுங்க. அந்த திருமணத்தில் தாலி கட்டுறாங்களோ இல்லையோ, எல்லாரும் எங்கே போயிடுறாங்க? டைனிங் ஹால் போயிடுறாங்க. ஆனால் டைனிங் ஹால் போனால் உள்ளே விட்டதுமே கதவை சாத்திடுறாங்க. அந்த இடத்துல 50 பேர் நிற்கிறாங்க சார். ஆனால் கியூவில் சாப்பிடும்போது பாருங்க, அடுத்த பந்தியில் சாப்பிட்றவன் முதுகுக்கு பின்னாடி நின்று எட்டி எட்டி பார்க்குறானுங்க, எப்படா சீக்கிரம் சாப்பிட்டு முடிவாங்கன்னு. நம்ம கவிஞன் ஒருத்தன் பாடி வச்சான், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இப்படி அந்த கல்யாண வீட்டில் வயிறார சாப்பிட்ற எல்லா நாளும் ஒரு இனிய நாள் தான் சார். ஆனால் நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்காகவே எத்தனை வகையான உணவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. டீ, காபி, பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, புரோட்டா, வெண்பொங்கல், பூரி செட்டு, வடை, போண்டா, பஜ்ஜி, மெதுப்பக்க வடை, ஆம வடை, உளுந்து வடை, தயிர் வடை, காராச்சேவு, காராபூந்தி, பாதுஷா, அல்வா, லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, பால்கோவா பண்ணு, பச்சரி சாப்பாடு, சாம்பூசணிக்காய் கூட்டு, கடலைப்பருப்பு, தயிர், மோர், நெய், ஊறுகாய், உப்பு, பப்பட, அப்பளம், கேரட் பல், பீன்ஸ் பல், கொத்தவரங்காய் பல், முருங்காய் பொரியல், மா, பழம், வாழை, அகத்துக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, கொக்கறி, மீன் கறி, எறும்பு கறி, பன்னிக்கறி, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், வெந்தய சாதம், மல்லி சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், சில்லி சிக்கன், சில்லி மஞ்சள், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோலா, குஸ்கா, தம்ஸ் அப், பேண்டா, வெண்ணிலா ஐஸ்கிரீம், சம்பாரவ, கோதுமரவ,
பட்டர் ரவை, சில்லி தந்தூரி, சில்லி மஞ்சூரி, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சில்லி இட்லி, சில்லி 65, ஜிஞ்சர் சிக்கன், சோள தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, நான் புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், கீர் மீல்ஸ், ஆம்லெட், ஆப்பாய், ஃபுல் பாயில், அடை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, குழிப்பணியார சந்தகை, எலுமிச்சம் சேவை, தக்காளி சேவை, ஆப்பம், இடியாப்பம், கொலா புட்டு, சுண்டல் குழம்பு, கார குழம்பு, வெந்தய குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, ரோஸ் மில்க், ஜவ்வரிசி பாயாசம், ரஸ்னா, பாலாமி பால், பாலாமிக்கு, பானிபூரி, பேல்பூரி, கட்லை, பொரி, கடலை, சுண்டல், காரப்பொரி, மசால் பொரி, பூண்டு பொரி, மிளகு பொரி, ரஸ்தாளி பழம், பூம்பழம், மிருப்பாச்சி பழம், பீடா, இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய மக்கள் அந்த ஆனந்தமா நினைக்கிறானல்ல சார், அந்த நாள் தான் சார் இனிமையான நாள். அதாவது இவ்வளவையும் சாப்பிட்டு கடைசியில பீடா, அத போடாட்டா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை சாப்பாடு ஐட்டத்தை வாழ்நாளையே இத்தனையும் நான் பார்த்துருப்பேனான்னு டவுட்டியா? தலைவரே, இவ்வளோ சொன்னீங்களே, முக்கியமான நம்ம சரக்கு ஐட்டத்தை விட்டுட்டீங்களே ஐயா, விட்டுட்டீங்களே. ஐயா, சான்றோர்கள் மத்தியில நல்லதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவர் ரசிகரா இருப்பார் போல் இருக்கு. பீர், பிராண்டி, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, கல்லு, பனங்கல்லு, தென்னங்கல்லு, ஈச்சங்கல்லு, சாராயம், பட்ட சாராயம், கள்ள சாராயம், முந்திரி சாராயம், ஆந்திரா சரக்கு, கஞ்சா சார். ஐயா, நீங்க தான் பெரிய குடிமகன் ஐயா. அப்படி ஐயா, அவரு சொல்ற மாதிரி அந்த குடிமகன் நான் அல்ல. நான் தமிழ்நாட்டில் படிச்சு தமிழை கற்ற தமிழ் குடிமகன். தொல்காப்பியத்தில் இருக்கின்ற நற்கருத்துக்களை எடுத்து தூற்றுவேன். சங்கத்தமிழால் சாடுவேன், பைந்தமிழால் பகிர்வேன், இயற்தமிழால் இயம்புவேன், நற்றமிழால் நவிழ்வேன், முத்தமிழால் மொழிவேன், செந்தமிழால் செப்புவேன், அடைமொழியால் எல்லோரையும் அன்போடு பார்க்கின்றேன், அன்னை மொழியால் அன்பை வெடிச்செலுத்துவேன், தாய் மொழியால் தருமத்தை நிலைநாட்டுவேன், தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியால் தமிழை வளர்ப்பேன், வண்ணத்தமிழால் வரவேற்பேன், கன்னித்தமிழால் கடமையாற்றுவேன், அருந்தமிழால் ஆற்றலை பெருக்குவேன், ஞானத்தமிழால் நான் வல்லமை பெறுவேன், இசை தமிழால் இசை முழங்குவேன், தெய்வத்தமிழால் தெய்வத்தின் திருவடியை பற்றுவேன். முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் எப்படி இனிமை சேர்க்கின்றதோ அதுபோல எல்லா மக்களும் வாழ்வது ஒரு இனிமையான நாளே என்று சொல்லுகிறேன். நன்றி. சங்கத்தமிழை, தங்கத்தமிழை, எங்கத்தமிழை இந்த மேடையில் முழங்கிய தமிழ் குடிமகனே நீ வாழ்க. ஐயா, ஒரு கேள்வி. சமையல் எத்தனையும் சொன்னீங்களே, இதை சமைச்சு போடுற பெண்கள் நாங்க தாங்க ஐயா. அதனால அந்த பெண்கள் தினம் தான் ஐயா சிறந்த நாள். ஆண்டி, வீட்ல நீங்க சமைச்சு போறீங்க, ஹோட்டல்ல சமைச்சு போறது ஆம்பளைங்க தான். ஒரு நிமிஷம், பல பேர் வீட்டிலேயே சாப்பிடுறது இல்ல, ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்கன்னு சொல்லாம சொல்றியா? ஹோட்டல் சாப்பாடு போனாக்கா காசு கொடுத்தா கிடைக்கும், வீட்டு சாப்பாடு மனசை கொடுத்தா தான் கிடைக்கும். சார், ஏற்றப்பட்ட விளக்குகளை விட அதை ஏற்றி வச்ச தீக்குச்சிகள் உயர்வானதுன்னு நான் படிச்சிருக்கேன். அதனால தான் நான் நினைக்கிறேன், தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரத்தை விட அந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகள் மேலானவங்கன்னு. சார், இப்ப எனக்கு வயசு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லு. எனக்கு இப்ப வயசு 16. இதே வயசுல தான் 1921 வருஷம் வெள்ளக்காரனுக்கு எதிராக காந்தி மகான் நடத்திய ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் ஒரு சிறுவன் கலந்து கொண்டாங்க சார். அவன் பேர் என்ன தெரியுமாங்க சார்? சந்திரசேகர் ஆசாத். அவனை வெள்ளக்காரன் பிடிச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதி கேட்கிறாரு, உன்னோட பேர் என்னன்னு. என்னோட பேரா சுதந்திரம் அப்படிங்கிறாங்க சார். அடுத்து உன்னோட வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறப்ப, என்னோட வீடா அதோ அந்த சிறைச்சாலை தான் என்னோட வீடுன்னு சொன்னாங்க சார். இதுக்கு 15 கசேடி தண்டனையா அவன் பெற்றாங்க சார். தன்னோட உடம்புல படுற ஒவ்வொரு கசேடிக்கும் அவர் ஒரு மந்திரத்தை சொன்னாருங்க சார். அந்த மந்திரம் மகாத்மா காந்திக்கு ஜெய், மகாத்மா காந்திக்கு ஜெய்ங்க சார். இப்படி விடுதலை பெற்ற 15 வயசுல தன்னோட மனசுல பதிய வச்சானே சந்திரசேகர் ஆசாத், அவனுக்காக கொண்டாடுற தியாகிகள் தினம் தான் உலகத்திலேயே இருக்கிற அத்தனை நாளை விட சிறந்த நாளுங்க சார். சார், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிச்சிருக்கிற நீங்கள கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க சார்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் தாங்க சார் எங்க எட்டயபுரம் எரிமலை பாரதி. அவனோட பேனாவோட கிரீடமாகிய மூடி கல்லு கீழே இறங்கும் போதெல்லாம் வெள்ளக்காரன் தலையில இருக்கிற ஆணவங்கிற கிரீடம் கீழே இறங்குங்க சார். அப்படியேப்பட்ட பாரதி ஏன் 39 வயசுலே இறந்து போனார்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. 40 வயதானால் பொதுவாக ஆம்பளைங்களுக்கு மீசையில
நரைக்க முடி. அந்த மீசையிலும் வெள்ளையனை காண விரும்பாதனால தான் சார் பாரதி செத்துப்பட்டார். இது என்னோட கருத்துங்க சார். தம்பி சொன்னா பாரதியாருக்கு முடி வந்து வெள்ளையன் அனுப்பிச்சிட்டான்னு. நான் ஒரு கவிதை போட்டிக்கு ஒரு ஸ்கூலில் என்னை கூட்டிகிட்டு போனாங்கய்யா. அதில் ஒரு பையன் கவிதை எழுதுறான். என் தலையிலும் வெள்ளையன் முளைத்து விட்டான், புடுங்கி போட்டேன். காந்தி சொன்னதாலா? இல்லை இல்லை, என் சாந்தி சொன்னதால். சார் அந்த பையன் படிச்சது அவர் கிளாஸ், அவன் அப்படிதான் எழுதுவான். சார் 1000 பேர் சொல்லலாம் எனக்கு இந்த தினம் தான் சிறந்த தினம், அந்த தினம் தான் சிறந்த தினம். ஆனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன் வாழ்நாளில் சிறந்த தினம் சொல்ல வேண்டிய தினம் தியாகிகள் தினம்னு சொல்லி முடிக்கிறாங்க சார். இந்த பையன் இவ்வளவு அற்புதமா பேசினான். நல்லா பேசுறேன்னு தோள்களில் நான் தட்டி கொடுத்தேன். தோள்களில் தட்டி கொடுத்த போது மயங்கி கீழே விழுந்தான். ஆனந்தத்தாலா என்று பார்த்தேன், இல்லை, அதிர்ச்சி. தியாகிகள் தினத்தை பற்றி இவ்வளவு உணர்த்து, நாட்டின் நரம்பெல்லாம் துடிக்க, விழா எலும்புகள் துடிக்க, இரத்த நாளங்கள் கொப்பளிக்க, இந்திய தேசத்துக்காக, தியாகிகள் தினத்துக்காக, இந்த மண்ணின் மைந்தர்களை பற்றி, இந்த இந்திய தேசத்தை பற்றி இவ்வளவு கவலையோடு பேசிய இவன், அக்கறையோடு பேசிய இவன் வாழ்க்கையிலே இவன் மனதுக்குள்ளே ஒரு கவலை ரேகை ஓடுகிறது. விதியின் கொடுமை, அவன் மூளையிலே ஒரு கட்டி. அந்த கட்டியின் காரணமாக அந்த இளைஞன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த சன் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை, இந்த சன் டிவியிலே காண்கின்ற அத்தனை அரட்டை அரங்கத்தின் நேயர்களில் இந்த இளைஞனுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அதோட சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கான். யாராவது நல்ல மனமு வந்து இவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக இந்த இளைஞனுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதை இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். ஐயா, நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருகிறேன். ஜெயசிம்மன் மணிப்பால் ஹாஸ்பிட்டல், அந்த நிறுவனத்தை சார்ந்த ஜெயசிம்மன் இங்கே வந்திருக்கிறார், பேசுங்க. தம்பி பிரசாந்த் அவருடைய அந்த தலையில் உள்ள மூளையில் உள்ள கட்டியினுடைய செலவு அனைத்தையும் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கும். அதற்கு தேவையான மருத்துவ அறுவை சிகிச்சை ஆனாலும் அதற்கு முதற்கட்டமாக அதை ஏற்று மணிப்பால் ஹாஸ்பிட்டல் செய்யும் என்பதனை இந்த அரங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.